வணக்கம். இந்த ரோடு வந்து வடவள்ளி தொண்டாமுத்தூர் ரோட்டில் பிரிஞ்சு போகிற வேடப்பட்டி அஜிலூர் ரோடுங்க. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரியும் ஒரு காரும் போச்சுன்னா நடக்க முடியாது. இந்த ரோட்டில் ஒரு ஸ்கூல் இருக்குது, பெரிய ஸ்கூல் இருக்குது, 2 ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி இருக்குது, வயசானவங்க போயிட்டு வருவாங்க. 2 டாஸ்மாக் இருக்குங்க. அந்த 2 டாஸ்மாகில் குடிச்சிட்டு ஓட்டுறவங்க, வண்டி ஓட்டுறவங்க இருக்காங்க, தள்ளாடிட்டு நடந்து போகிறவங்க இருக்காங்க. இதை தவிர பெரியவங்க நடந்து போவாங்க, சிறுவர்கள் நடந்து போகிறாங்க. இவங்களுக்கு எப்போ வேணால் என்ன வேணால் நேரலாங்க. ஏன்னா அவ்வளோ குறுகனாலும் அவ்வளோ ரோடு. இதை பார்த்திங்கன்னா இந்த சாக்கடை ஃபோட்டோவை காமிச்சிருக்கேன். இந்த சாக்கடைங்கிற வந்து ஒரு பெரிய ரிவர் கால்வாய் மாதிரி போட்டிருக்காங்க. கால்வாயை கூட இவ்வளோ பெருசாக போடுறது இல்லைங்க காவேரி ஓரத்தில். ஆனால் இந்த சாக்கடை வந்து இவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. இதை மூடுறதுக்கு ஒரு வழியை காணும். எவ்வளோ வருஷமாக சாக்கடை கூட மூட முடியல நம்ம நாட்டில் சொல்லுங்கள். இந்த சாக்கடையை சிறுது பண்ணி சிமெண்ட்டு போட்டு மூடி இந்த ரோடை அகலப்படுத்தலாம் இல்லையா? அகலப்படுத்தினா ரோடு ஆக்சிடெண்ட் அவாய்ட் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோடு ஆக்சிடெண்ட்டில் தான் நிறைய பேர் சாகிறாங்க. இந்தியாவில் 5 லட்சம் பேர் செத்து போகிறாங்க. கொரோனாவில் ஒரே வருஷத்தில் செத்து போனது, 2 வருஷத்தில் செத்து போனது. இங்கே வந்து ஒரு வருஷத்தில் 5 லட்சம் பேருக்கு மேலே இந்தியாவில் செத்து போகிறாங்க சார் ரோடு ஆக்சிடெண்ட்டில். ஏன்னா இது மாதிரி பொறுப்பு இல்லாமல் எல்லா அதிகாரிகளும் இருக்கிறதுனால தான். நம்மளும் பொறுப்பு இல்லாமல் குப்பையை சாக்கடையில் போடுறோம், திறந்து போட்டு வச்சுருக்காங்க சாக்கடைன்ட்டு. இதெல்லாம் நியாயமே கிடையாது. எங்கே கொண்டு போய் எந்த பணத்தை எங்கே சொருகிறது சொல்லுங்கள்? எல்லாம் மேலே போக வேண்டியது தான். ஒரு தலைமுறைக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. 7 தலைமுறைக்கெல்லாம் இல்லை. இந்த சாக்கடையை மூடுற வழியை பாருங்கள். சாக்கடையை மூடிட்டு ரோடை அகலம் பண்ணுற வழியை பாருங்கள். இல்லைன்னா ஆக்சிடெண்ட் நடக்கும். ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னா முழு பொறுப்பும் அதிகாரிகளுக்கு தான். எல்லா பாவமும் அதிகாரிகளே தான் சேரும். இது மாதிரி எவ்வளோ ரோடுகள் சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது. கேட்பார் இல்லை, யாரும் கவனிக்கிறது இல்லை. டாஸ்மாக் தான் ஜாஸ்தியாகுது, குடிகாரங்க தான் ஜாஸ்தியாகுது. ஜெய்ஹிந்த்.